இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் எதுக்கு வந்த? நேத்து ராத்திரி உங்க முகம் சரியா தெரியல போல இருக்கு மாப்ள. அதான் பகல்ல பாத்துட்டு போலான்னு வந்திருக்க. அப்படிதானே பூமி? இல்ல மருதாணி பாட்டி, என் அப்பா கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உன் புருஷன் வந்து சண்டை போடுவான், நீ வந்து சமாதானப்படுத்துவ. இதுக்கு மேல நமக்குள்ள என்ன இருக்கு நீங்க நீ பேச வந்திருக்க? பிடிக்காத விஷயங்களை செய்யும் போது வர கோபத்தினால நம்ம உறவு முறையை அறுத்து விட முடியாதுப்பா. தயவு செஞ்சு நான் சொல்ல வந்ததை கேளுங்க. வேண்டானாலும் வருவ, கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லாம விட மாட்டேல்ல. என்னவோ சொல்லிட்டு போ. இன்னைக்கு என் தம்பி சிவாவுக்கும் பூர்ணிக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். இந்த விஷயத்தை உன் புருஷன் நேத்து ராத்திரியே சொன்னானே, திரும்பவும் நீ வந்து எதுக்கு சொல்ற? அப்போ நீங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும் போது நாங்க வருத்தத்துல மனசுல கவலையோட நிக்கணும்னு சொல்ல வந்திருக்கியா? அப்படி இல்லப்பா, பூர்ணி சார்பா நானும் என் புருஷனும் தாம்பூல தட்டு வாங்க போறோம். சிவா சார்பா தாம்பூல தட்டை வாங்கறதுக்கு என்ன வளர்த்தவங்க இந்த உலகத்திலேயே இல்ல. நீங்க என்னோட அப்பா. நீங்களும் சித்தியும் வந்து தாம்பூல தட்டை வாங்குறீங்களான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன்ப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை கேப்ப? என்னோட எதிரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வாசலை தாண்டி போனப்பவே நீ என் மகளே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். போனப்புறம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு முறையா நீ வந்தல, அப்போ உன்னை அடிச்சு வெளியில துரத்துறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்றத தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் அப்படி ஏன் பண்ணலன்னு தெரியுமா? அதோ அவளாலதான், அவ வயித்துல பிறந்த காரணத்தால விட்ட. என் உயிரா இருக்கிற சோபா சந்திரா மகன்றதுக்காக நீ வர ஒவ்வொரு வாட்டியும் உன்னை மன்னிச்சு விடுற. மன்னிச்சுட்டேனா அதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவேன் நினைச்சிடாத. நீயே என்னோட மக இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட. இதுல சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனுக்கு என்ன அப்பா வாக்கணும்னு நினைக்காத. பிந்து கல்யாணத்துக்கு தாம்பூல தட்டு வாங்கறதுக்கு எங்க வீட்டுல கேபியும் மீராவும் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. வெளிய போ. அது வந்து அப்பா, நான் தான் சொல்றேன்ல, வெளியே போ. நம்ம போகணும் மாமா, போகணும் மாமா. நீ என்ன பேசுற அபூர்வா? இந்த பூமி என்ன கேக்குறான்னு தெரியுமா உனக்கு? நான் எல்லாத்தையும் கேட்டேன் மாமா. என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் பூமி உங்க மகதானே.